செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானை வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார் ஜீயர் திருவடியிலே சரணம். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்று உடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. நம்மாழ்வார் ஜீயர் திருவடியிலே சரணம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருவடிகளை வணங்கி நாளை நாம் கொண்டாட இருக்கும் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி, அதை முன்னிட்டு நம்முடைய சக்ரா யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த ஆன்மீக கைங்கரியத்தை எடுத்து செயலாற்றி வரும் சக்ரா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி, ஆன்மீக உள்ளங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தியின் சிறப்புகள், குறிப்பாக ஸ்ரீ நரசிம்மரின் சிறப்புகள், அவற்றை ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப கதை நமக்கு தெரியும். நரசிம்ம அவதாரம், பிரகலாதனுக்காக நரசிம்மர் வந்தது, பிரகலாதனுக்காக இரண்யனை வதம் செய்தது, இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகலாதன் தாயின் கருவிலே இருக்கும் பொழுதே ஸ்ரீமன் நாராயணா என்று நாராயண நாமத்தை சொல்லி வளர்ந்ததனுடைய பலன், அவன் பிற்காலத்திலே பூமியில் அவதரித்த பிறகு அவன் தந்தையினுடைய பெயரான இரண்யாய நமக என்ற மந்திரத்தை அவனுடைய ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நாராயணாய நமக என்று நாராயண நாமத்தை சொல்லியதனுடைய விளைவு பல இன்னல்களை அனுபவித்தான் பிரகலாதன். எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லவங்களுக்கு தாங்க அதிக கஷ்டம் வருது, கெட்டவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அவங்க நிம்மதியா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதெல்லாம் கண்கூட நம்ம பார்க்கறது தான். கெட்டவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா முடிவில் அவங்களுக்கு தான் துன்பம் அதிகம். ஆனா நல்லவர்கள் பல சோதனைகளை அனுபவிப்பார்கள், முடிவில் அவர்களுக்கு நன்மையே கிடைக்கும் என்பது பிரகலாத சரித்திரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. சரிங்க, இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நரசிம்ம அவதாரம் என்பது சிங்கமுகம் மனித உடல், எப்படி ஒரு வித்தியாசமான அவதாரம் பாருங்க. இது கூட ஒரு அழகா எப்படி சொல்லணும்னா, பெருமாள் எடுத்த அவதாரங்கள் பல, நாம தசாவதாரம் ஒரு ஃபார்மேட் பண்ணி ஒரு 10 அவதாரத்துக்குள்ள அடங்கியிருக்கும். இன்னும் அயக்ரீவ அவதாரம் அப்படி நிறைய போகுது பெருமாளுடைய அவதாரங்கள், மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள். இதுல இந்த ஃபர்ஸ்ட் 3 பாத்தீங்கன்னு வச்சுங்க, மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், 4வது நரசிம்மர் வர, 5வதுல இருந்து வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம கிருஷ்ண பலராம போயிட்டே இருக்கு. இப்போ முதல் 3 அவதாரங்கள் மத்ஸ்ய, கூர்ம, வராகம், இது 3ம் பாத்தீங்கன்னா மிருகங்கள். வாமன அவதாரத்திலிருந்து 5வது அவதாரத்திலிருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே மனிதர்கள். அப்ப மிருகங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட், மனிதர்கள் செகண்ட் பார்ட். நடுவுல நடுநாயகமாக நிற்கக்கூடிய அவதாரம் நம்முடைய நரசிம்ம அவதாரம். விலங்காகவும் மனிதனாகவும் தோன்றி பிரகலாதனை காத்த அவதாரம். சரிங்களா? இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கதை இப்ப நான் சொல்ல போறது கிடையாது, கதையை ஷார்ட்டா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இப்ப நரசிம்ம அவதாரத்தின் சிறப்புகள் பத்தி ஒரு 10 பாயிண்ட்ஸ் உங்க கூட பகிர்ந்துக்கலாம். இதை ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சில கருத்துக்கள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க கேட்டுங்க, தெரியாதவங்க புதுசா கேட்க போறீங்க, அவ்வளவுதான் விஷயம். ஆனா இந்த அவதாரங்கள்லயே நரசிம்ம அவதாரத்துக்கு என்ன தனிப்பட்ட சிறப்பு? ஒவ்வொரு அவதாரத்துக்கும் சிறப்பு இருக்கு. நம்ம நரசிம்ம ஜெயந்தி நாளைக்கு நம்ம கொண்டாட போறோம். அப்போ நரசிம்மருடைய அவதாரத்தின் சிறப்புகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, இந்த நரசிம்ம அவதாரம் பாத்தீங்கன்னா இரண்யனை வதம் பண்ண நம்ம சொல்றோம். ஆனா இந்த அவதாரம் எதற்காக? இப்ப யார கேட்டாலும் சொல்லுவாங்க, பிரகலாதனை காப்பாற்ற வந்தார் நரசிம்மர், இரண்யனை அழிக்க வந்தார். அது அல்ல உண்மையான கருத்து, அது அல்ல. எது உண்மையான கருத்துன்னா, பிரகலாதனை காப்பாற்ற அவர் பல முயற்சிகள் முன்னாடியே பண்ணிட்டார், ஆள் நேராவே தோன்றல. இரண்யன் என்ன பண்ணான்? கடல்ல தூக்கி போட்டான், மலையிலிருந்து உருட்டி விட்டான், பாம்பை விட்டு கடிக்க வச்சான், யானையை விட்டு மெதிக்க வச்சான். இப்பெல்லாம் காப்பாத்திட்டாரே பகவான், அப்ப புதுசா இப்பதான் காப்பாத்தணுமா? அப்படி இல்லை. பிரகலாதனை காக்க வரவில்லை, பிரகலாதனுடைய வாக்கை காக்க வந்தார். அதுதான் முக்கியமான விஷயம். பிரகலாதனுடைய வார்த்தையை காப்பாற்ற வந்தார். ஒரு சின்ன பையன், 10 வயசுக்கு கம்மிங்க பிரகலாதன்,
நம்ம பார்க்கறோம். நம்ம இந்த 10 அவதாரங்கள்ல பார்த்தோம்னா நம்ம அப்படியே பயப்படுற அவதாரம் எதுன்னு பார்த்தா நரசிம்ம அவதாரம் தான். ஐயோ பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரமா இருக்காரு அப்படின்ட்டு. உண்மையிலே குழந்தைங்க அவர் தான். இருக்கிற 10 அவதாரத்துல ரொம்ப மென்மையான அவதாரம் இவர் தான். இப்போ பிரகலாதன் என்ன சொல்லிட்டான், அப்பா கிட்ட சண்டை நடக்குது, வாதம் நடக்கும் பொழுது தந்தையிடம் சொல்கிறான், என்னுடைய நாராயணனே உண்மையான கடவுள், என்னுடைய அரிதான் உண்மையான கடவுள்றான். அப்போ இரண்யன் கேட்கறான், எங்கடா இருக்கான்னா, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் பிரகலாதன் சொன்ன உடனே, இங்க இருக்கக்கூடிய தூண்ல இருப்பானா உன்னுடைய நாராயணன் கேட்கறான். இருப்பாருன்ட்டு. அது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மண்டபம். யாரு? இறைவனுடைய அரசவை. பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான தூண்கள். இந்த தூண்ல எந்த தூணை அடிப்பான் இரண்யன்? எந்த தூண்ல இருந்து நரசிம்மர் வெளியே வருவார்? சின்ன பையன், அவனுக்கு எதுவும் தெரியாது. நாராயண நாமத்தை சொல்லி மகாவிஷ்ணுவின் மேல் பக்தியோட இருக்கான் பிரகலாதன், அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். இப்ப பகவானுக்கு தான் திண்டாட்டம் ஆகி போச்சு. மொத்தம் இருக்கிற தூண்கள் எல்லாம் போய் நின்னாராம் பகவான். இந்த தூண்ல இருப்பாரு. அடிச்சான், கதையில பிளந்தது, வெளியே வந்தார். அப்போ தூணில் இருக்கிறான்னா இருக்குன்னு சொன்ன பிரகலாதனுடைய வார்த்தையை காக்க தான் வந்தார் நேரடியாக. இல்லைன்னா அவர் நேரடியா வர வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற இடத்துல காப்பாத்தின மாதிரி பிரகலாதனை காப்பாத்திட்டு போறாரு. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிரகலாதனையும் காப்பாற்ற தான் வந்தார். ஆனால் குறிப்பாக நேரடியாக வந்ததற்கு காரணம் பிரகலாதனுடைய வாக்கை காக்க வந்தார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்பர் 2, மகாலட்சுமியை பார்த்து பயந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். புதுசா இருக்குல்ல இது? மகாலட்சுமியே பார்த்து பயந்த அவதாரம். என்னங்க இது? கணவனை பார்த்து மனைவி பயப்படுறது தான். நம்ம வீட்டுல எல்லாம் எப்படி நம்ம யோசிக்கிறோம் இல்ல? மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை பார்த்து பயந்தாங்களா? ஆமா. மத்த 10 அவதாரங்கள்ல எதுலயுமே பயப்படல அந்த அம்மா. இந்த அவதாரத்துல மட்டும் பயந்தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தூணை பிளந்து கொண்டு வெளியே வந்தார் பாருங்க. அப்படி வரும்பொழுது தேவர்கள் யார் இருக்காங்க எல்லாம் அலறி அடிச்சுட்டு போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, இவருடைய உக்கரம், இவருடைய கோபம். இந்த சின்ன பையனை போட்டு இப்படி படாத பாடுபடுத்துறியானா இந்த இரண்யன், இவனை ஒழிக்கிறம் பாருன்ட்டு எவ்வளவு வெறி, அவ்வளவு உக்கரம், அவ்வளவு கோபத்தோட வெளியே வந்தார் பாருங்க. ஒருத்தனும் துண்ட காணும் துணிய காணும், தேவர்கள் இருந்து எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம். இதை பார்த்த மகாலட்சுமியும் தன்னுடைய கணவனுடைய முகம் இவ்வளவு கோபமா, இவ்வளவு ஆக்ரோஷமா அப்படின்னு அந்த அம்மா தூண் பின்னாடி போய் மறைவா நின்று கொண்டார்கள். அதுக்கப்புறம் பஞ்சாயத்தெல்லாம் நடந்து இந்திரன் வந்து வியாழ பகவானை கேட்க, இதுக்கு ஒரே வழி, மகாலட்சுமி போய் சொன்னா கூட அடங்க மாட்டார் நம்ம பெருமாள். யார் சொன்னா அடங்குவார்? யார் சொன்னா அவருடைய கோபம் தனியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதுக்கெல்லாம் காரணமான அந்த பிரகலாதன் சின்ன பையன், அவன் போய் சொன்னாதான்பா அவர் கேட்பாரு. அப்ப பாருங்க, நம்ம அப்படியே பயங்கரமா உக்ரமா ஆக்ரோஷமா பாக்குற நரசிம்மர் ஒரு சின்ன குழந்தை சொன்னான்னு கேட்கிறாரு பாருங்க. அப்ப எவ்வளவு மென்மையான அவதாரம், அதையும் நம்ம யோசிக்கணும் இல்ல? அப்போ அந்த பிரகலாதன் கிட்ட போய் சொன்னாராம் வியாழ பகவான் இந்திரன் கிட்ட சொல்லி, இந்திரன் போய் சொன்னான், எப்பா நீ போய் நரசிம்ம பெருமாளை சாந்தப்படுத்து. அவன் சின்ன பையன் பயப்படவே இல்லைங்க. மகாலட்சுமில இருந்து தேவர்கள்ல இருந்து எல்லாம், பிரம்மா சிவன் எல்லாம் போய் நிக்கிறாங்க. இந்த சின்ன பையன் நேரா போயிட்டு அப்பா கிட்ட புள்ள பேசுற மாதிரி, சுவாமி உங்களுடைய வேலை முடிஞ்சுது, கோபத்தை தணிச்சுக்குங்க, சாந்தமா இருங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் சொல்றதை கேட்டு சாந்தமாகிறார். அப்போ மகாலட்சுமி பயந்த அவதாரம் 2. 3வது, வன்மையும் மென்மையும் காட்டிய அவதாரம் நரசிம்ம அவதாரம். அது என்ன வன்மை மென்மை? வன்மைன்னா கோபம், ஒரு கண்ணில் கோபம், ஒரு கண்ணில் கருணை. அது எப்படி காட்ட முடியும்? நடிகர் திலக சிவாஜியால தான் காட்ட முடியும். நம்ம நரசிம்மசாமியால காட்ட முடியுமா? அவர் என்னைக்கோ காட்டிட்டார். என்ன காட்டினாரு? சிங்கிரி கோயில்னு கேள்விப்படுவோம். நம்ம வேலூர் பக்கத்துல இருக்கு, இங்க இல்ல, பாண்டிச்சேரி பக்கம்லாம் இருக்கு சிங்கிரி கோயில். அங்க போய் பாருங்க, அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நரசிம்மர் என்ன பண்ணுவாரு, ஒரு கையில தன்னுடைய கோபத்தால இரண்யனை மடியில கிடத்தி அவனுடைய குடலை விடுங்குவார், கீறுவார், வயிற்ற கீறுவார். இன்னொரு கையால பிரகலாதனுடைய தலைய தடவி கொடுப்பார். அப்போ வன்மை, அந்த கோபம் வெறிய காட்டக்கூடிய ஒரு முகமும் காட்டுறாரு. அதே நேரத்துல கருணையை காட்டுகிறார் தன்னுடைய பிள்ளை போன்ற பிரகலாதன் கிட்ட. அப்ப வன்மையும் மென்மையும் சேர்ந்து காட்டிய ஒரு அவதாரம் நம்ம நரசிம்ம அவதாரம். வச்சுங்களா? அடுத்து 4வது பாயிண்ட், பச்சை ரத்தம் குடித்த ஒரே அவதாரம் நரசிம்ம அவதாரம். இது என்ன சார் புது தகவலா இருக்குது? ஆமா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் எப்படியாப்பட்டவன் இந்த இரண்யன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வரங்கள் எக்கச்சக்கமா வாங்கியிருக்கான். உங்களுக்கு தெரியும்,
அப்போ இவனை தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் போடக்கூடிய ஆளு அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். நம்ம பகவான் நரசிம்ம சுவாமி அவர் என்ன பண்ணார், இவன் வாங்கின வரத்துல அந்த மாதிரியும் வாங்கி வச்சிருக்கிறான். இவனுடைய வயிற்றை கீறி அவன் வயிற்றுல இருந்து கொட்டக்கூடிய அந்த ரத்தமானது ஒரு டிராப் கூட பூமியில சிந்தக்கூடாது. ஒரு டிராப் பூமியில சிந்தனா கூட திரும்பி அதுல இருந்து இரண்யன் கிளம்பிடுவான். எப்படியெல்லாம் வர வேண்டி வச்சிருக்கான் பாருங்க. அப்போ ஒரு சொட்டு கூட கீழே விழாம பச்சை ரத்தம் மொத்தத்தையும் குடித்த ஒரே அவதாரம் நரசிம்ம அவதாரம் தான். நீங்க மீதி ராம அவதாரம் பாருங்க, கிருஷ்ண அவதாரம் பாருங்க, எங்க பார்த்தாலும் ராமர் ராவணனை கொன்றான், தலையை கொய்தாரு, தண்ணியில போட்டாருன்னு பாக்குறோம். கம்சனை கொன்னாருன்னு பாக்குறோம். எங்கேயும் போய் ரத்தத்தை குடிச்ச அளவுக்கு கோபம் ஆக்ரோஷம் வந்ததில்லை பகவானுக்கு. அப்போ பச்சை ரத்தம் குடித்த அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம். நெக்ஸ்ட் 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி மகாலட்சுமி பயந்து போய் நின்னாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி பிரம்மா நரசிம்மமூர்த்தி தோன்றும் பொழுதே பிரம்மா தன்னுடைய ஆசனத்திலிருந்து கீழே பொத்துன்னு விழுந்தார். பிரம்மாவை கீழே விழ வைத்த ஒரே அவதாரம் நரசிம்ம அவதாரம். அது என்ன கதை? ஏன் பிரம்மாவை கீழே விழ வைக்கணும், ஏன் அந்த வேலையை பண்ணார் பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இரண்யனை விட பிரம்மா மேல கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இரண்யன் லிஸ்ட் போட்டான். நம்ம இப்ப அனுகிரகாவுக்கு போறோம், இல்ல டிமார்ட்டுக்கு போறோம், சாமான் வாங்குறோம், இவ்வளவு பெரிய லிஸ்ட் தொங்குது. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுத்துருதான் யாரு, இரண்யன் பிரம்மா கிட்ட தவம் பண்ணி வரம் கேட்கறான். கேட்கும்போது என்ன சொல்றான், இறப்பு இருக்கக்கூடாதுன்னு கேட்ட பரவாயில்ல, காலையிலையும் இருக்கக்கூடாது, ராத்திரியும் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியும் இருக்கக்கூடாது, ஆகாயத்திலும் இருக்கக்கூடாது, பூமியில இருக்கக்கூடாது, மனுஷனால இருக்கக்கூடாது, மிருகத்தாலே இருக்கக்கூடாது. எப்படி வரம் வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப சொன்ன பாருங்க, ரத்தம் பூமியில பிளட் சிந்தனா அதுல இருந்து நான் வந்துடும். இப்படி ஏகப்பட்ட வரம் கேட்டா அதுல ஏதாவது ஒரு ஆல்டர் பண்ணிருக்கலாம்ல. அவன் கேட்ட வரம் மொத்தத்தையும் கொடுத்து அந்த இரண்யன் அந்த வரத்தை எல்லாம் வாங்கின்னு அவன் பண்ற அட்டகாசங்கள் ஜாஸ்தியாகி எல்லாத்துக்கும் மேல பெருமாளுடைய பக்தனான பிரகலாதன் மேல கைய வச்சான். பகவானை பொறுத்தவரையிலும் ஒருத்தன் எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அவனுடைய அக்கிரமம் எல்லாம் மீறி பெருமாளுடைய பக்தன் மேல கைய வச்சா அவர் விஸ்வரூபம் எடுத்துருவார். அதுக்கு இது உதாரணம். பிரகலாதன் சின்ன பையன், நான் சொன்னேன் இல்லைங்களா, 10 வயசு கம்மி. அவனை போட்டு இம்சை பண்ணி யானை விட்டு மெரிக்க விடுறது, இத்தனைக்கும் சொந்த புள்ள, யானை விட்டு மெரிக்க விடுறது, பாம்பு விட்டு கடிக்க விடுறது, தண்ணியில கடல்ல தூக்கி போடுறது, இப்படியெல்லாம் சின்ன குழந்தைக்கு இம்சை கொடுத்தான் பாருங்க. இதை பார்க்க பார்க்க கேட்க கேட்க நரசிம்ம சுவாமிக்கு கோபம் அப்படியே டேர்ன் அவுட் ஆகி பிரம்மா மேல போச்சு. யோ, எல்லாத்துக்கும் நீ தானே காரணம், உன்ன ஒரு கை பாக்குற, நீ ஒரு தூணை பிளந்துன்னு வெளியே வந்தாரு பாருங்க. அப்படி வெளியே வருகிற பொழுது நம்ம உடம்புல எல்லாருக்குமே இந்த நாடி ஜோதிடம்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல நிறைய நாடி, பித்த நாடி, சுசும்னா நாடி நிறைய இருக்கு நம்ம உடம்புல. தைரிய நாடின்னு ஒரு நாடி இருக்கு. பிரம்மாவுக்கு அந்த தைரிய நாடியை சுண்டி விட்டார் பகவான். பொத்துன்னு தன்னுடைய சீட்டு, கமலாசனம்னு சொல்லுவாங்க, ஏன்னா கமலம்னா தாமரை, தாமரையில தான் அவர் உட்கார்ந்துருப்பார். தன்னுடைய கமலாசனத்திலிருந்து பொத்துன்னு கீழே விழுந்தார். யாரு? பிரம்மா. அப்போ பிரம்மாவை கீழே விழ வைத்த ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக ஒரு அற்புதமான இன்னும் ஒரு 2-3 சம்பவம் அதை சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிசங்கர பகவத் பாதால் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சமீபத்தில் தான் ஆதிசங்கர் ராமானுஜர் ஜெயந்தி எல்லாம் முடிஞ்சது. அந்த ஆதிசங்கரருடைய சீடர் ஒருத்தர், அவருக்கு இந்த நரசிம்ம சுவாமிய நம்ம தவம் பண்ணி அவரை சேவிக்கணும், அவரை வழிபடணும்னு ஆசை. கேட்டாரு, நீ காட்டுல போய் தவம் பண்ணுப்பாரு. இவர் காட்டுக்கு வந்துட்டார். யாரு? ஆதிசங்கரருடைய சீடர். உட்காந்துன்னு தவம் பண்றார். நாட்கள் போன, மாதங்கள் போச்சு, வருஷங்கள் போச்சு, ஒன்னும் நரசிம்மர் எதிர வரவே இல்லை. வெறுத்து போயிட்டார். சோகமா உட்காந்துட்டு இருக்கார். பாறை மேல உட்காந்துன்னு யோசிச்சுட்டு இருக்காரு, என்னடா இது ஒன்னும் அவர் வரவன் காணன்ற நேரத்துக்கு ஒரு வேடன் கிராஸ் பண்றான். அவர் அந்த வேடன் பாக்குறான், சுவாமி என்ன நீங்க காட்டிலேயே உட்காந்துக்கிறீங்க, உங்களுக்கு என்ன காட்டுல வேலைன்னா? இல்லப்பா, நான் ஒருத்தரை பார்க்க வந்தேன். அப்படி பார்க்க வந்தீங்களா? யாரும் சொல்லுங்க, இந்த காடு ஃபுல்லா என் கண்ட்ரோலு, நீங்க சொல்லுங்க, நான் ஆளை காட்டுறேன் அப்படின்னு. இல்லப்பா, நானே இவ்வளவு நாள் பார்த்துட்டேன்னு தெரியல, உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இல்ல இந்த காட்டுல ஒரு இம்மி அளவு அண்ணா கூட என் கண்ணுக்கு தெரியும், நான் விட மாட்டேன், நீ ஆளை சொல்லு அப்படின்றான் அவன். இவருக்கு சரி, இவனை இப்ப இடத்த விட்டு நவர வைக்கணும் அப்படின்றதுக்கு அவர் என்ன சொன்னாரு, சிங்கமுகம் மனுஷ தலையோட ஒருத்தன் இருக்கிறான்பா, அவனை தான் பார்க்கலான்னு வந்தாரு. யாரு?
ஆதிசங்கர் அவருடைய சீடர். உடனே இந்த வேடன் சொன்னான், அப்படியா, அப்படி எதுவும் எனக்கு நான் பார்த்ததா இல்லையே, சிங்கத்தை கையில பிடிச்சிட்டு வரேன், மனுஷனை கையில பிடிச்சிட்டு வரேன், அது என்ன சிங்க முகம் மனுஷ உடல்? ஆமாம்பா அப்படிதான் இருக்கு. நல்லா தெரியுமா சாமி? நல்லா தெரியும். சரி, எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் போய் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துறேன். இந்த காட்டுல இருக்கிறது உண்மையா? உண்மைதான். ஓகே அப்படின்ட்டு அவன் போயிட்டான். 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, சுத்தி தேடுறான். அவன் கவனம்லாம் இப்ப வேட்டையாடுறதுலயோ குடும்பத்தவா எதுவுமே கிடையாது. அவன் கவனம்லாம் சிங்கமுகம் மனித உடல். இதுதான். தேடுன்னு தேடுறான், கிடைக்கல. 6வது நாள் திருப்பி வரான் சாமியார்கிட்ட. சாமி, நீ சொன்னது உண்மையா? டே உண்மைதான்டான்றாரு அவர். மறுநாள் போறான். 7வது நாள் சாயந்தரம் ஆக போது, சூரியன் மறைய போறான். வெறுத்து போயிட்டான் இந்த வேடன். என்னடா, ஒரு பிராமணனுக்கு நம்ம வாக்கு கொடுத்தோம், இந்த மாதிரி சிங்க முகமும் மனித உடலுடன் கூடிய ஒரு ஆளை புடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில வரவே இல்லையே, கொடுத்த வாக்க நம்ம காப்பாத்தலையே, இது பெரிய தப்பாச்சே, நாம செய்தது மிகப்பெரிய அநீதியாச்சு. அந்த ஆள் சும்மா உட்காந்து அவங்ககிட்ட போய் நான் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நானே வந்து ஒரு வாரம் டைம் கேட்டு கடைசியில முடியல. இது பெரிய பாவம், ஒரு பிராமணனுக்கு அந்த மாதிரி துரோகம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்வி அறிவே இல்லாத அந்த வேடன் என்ன பண்ணான், தன் உயிரை மாய்த்து கொள்ள துணிந்தான். காட்டுல கொடிகள் எல்லாம் கட்டி கழுத்துல சுருக்கு மாட்டிட்டான். தொங்கி கயிறு இறுகுது, டைட் ஆகுது. அந்த நேரத்துல சிங்கத்தினுடைய கர்ஜனை அவனுக்கு கேட்டுச்சு. கண்ணுகண்ணெல்லாம் இருண்டுன்னு வருது, டைட் பண்ணிட்டான். இப்போ சிங்கத்தினுடைய கர்ஜனை சவுண்டு கேக்குது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது? நல்ல கண்ணை திறந்து பார்த்தா சாட்சாத் சிங்க முகத்துடன் மனித உடலுடன் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியே அவன் எதிர நிக்கிறாரு காட்டுல. அவனுக்கு இது பகவான்னு கூட தெரியல. உடனே என்ன பண்ணான், தன்னுடைய கயிறை லூஸ் பண்ணான், கழுத்துல கட்டின கயிறை. அந்த சுருக்க அப்படியே எடுத்து சிங்க முகத்துல போட்டான். போட்டுட்டு டைட் பண்ணிட்டு, உன்னதான் ஒரு வாரமா தேடின்னு இருக்கேன் நானு, அந்த சாமியார் தேடி கண்டுபிடிச்சு கொடுன்னாரு, நான் தேடுன்னு தேடினப்பெல்லாம் நீ கிடைக்கல, இப்ப தானா வந்து நிக்கிற, வா உன்னை அவர்கிட்ட காமிக்கிறேன்ட்டு இறுக்கிய கயிறோடு, யார? நரசிம்மசாமிய இறுக்கிய கயிறோடு அந்த கொடி கயிறை பிடிச்சின்னு இழுத்துன்னு வரான் நேரா சாமியார்கிட்ட. சாமி, நீ சொன்னால கூட்டு வந்துட்டேன் பாருன்றான். அந்த சீடர் பாக்குறாரு, அவர் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. கயிறு நேரா இருக்கு, வெறப்பா இருக்கு, ரவுண்டா இருக்கு, உள்ள என்னமோ இருக்குன்றது மட்டும் இவருக்கு நல்லா புரியுது. ஆனா இவருடைய கண்ணுக்கு தெரியல. பாரு சாமின்றான். எங்கப்பான்றாரு. தோ உனக்கு தெரியலையான்றான். அவர் தெரியலன்றார். அப்ப அசரீரியா பகவான் பேசுறார். யாரை பார்த்து? வேடனை பார்த்து. என்ன சொல்றாரு? அப்பா, அவருக்கு என்ன பார்க்கணும்ன்ற ஆர்வம் இருந்தது, ஆனா என்ன கண்டுபிடிக்கணும்ன்ற துடிப்பு உங்ககிட்ட தான் இருந்தது. அவர்கிட்ட துடிப்பு இல்ல. ஆர்த்தின்னு சொல்லுவாங்க வைஷ்ணவத்துல. ஆர்த்தினா துடிப்புன்னு அர்த்தம். எப்படியாவது உன்னை பார்த்தே தீரணும், உன்னை கண்டுபிடிச்சே தீரணும், உன்னை மணங்கியே தீரணும்ன்ற துடிப்பு இல்ல, அது உங்ககிட்ட இருந்தது. அதனாலதான் நான் உங்க கண்ணுக்கு தெரியறேன். அந்த துடிப்பு அந்த சீடருக்கு எப்போ வருதோ அப்பதான் அவர் கண்ணுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பகவான் போனது. இது வரலாற்று சம்பவம், நடந்த உண்மை. ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய ஹிஸ்டரியில இது இருக்கு. ஆச்சுங்களா? அதுக்கு பிறகு அடுத்த பாயிண்ட், எல்லா மடங்களிலும், மடங்கள்னா வைஷ்ணவ மடம்னு சொல்லுவோம் நம்ம, திருக்கோவலூர் மடம், வானமாமலை மடம், இந்த மாதிரி நிறைய மடங்கள் இருக்கு. ட்ரிப்ளிகன், திருவள்ளிக்கணி, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. இந்த மாதிரி வைஷ்ணவ மடங்களில் மட்டுமல்லாமல், நான் சொன்ன காஞ்சிபுரம் சங்கர மடம் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி சங்கர மடம், சைவ மடங்களில் கூட பாதுகாவல் தெய்வமாக நரசிம்மரை தான் வழிபடுகிறார்கள். ஆதிசங்கரரே நரசிம்மர் உபாசகர், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம போற்றி இந்த கலியுகத்திலும் வணங்கி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ராகவேந்திரர் நரசிம்ம உபாசகர், ஸ்ரீ ராமதாசர் நரசிம்ம உபாசகர். அதனால எல்லா மடங்களிலும் கோயில்களிலும் பாத்தீங்கன்னா நரசிம்மர் தான் வந்து பாதுகாவல் தெய்வம். ஆச்சுங்களா? அடுத்தது, இந்த நரசிம்ம சுவாமி இரண்யனை கிழிக்கும் பொழுது மேல சிங்க முகம், கீழே மனுஷ உடல் தானே. அவருடைய மனுஷ உடல்னா நம்மள மாதிரி மனுஷ கை தானே அவருக்கு. அந்த வேகம் எப்படி அவனுடைய வயிற்றை கீறின கை, என்ன அவ்வளவு விரல் என்ன ஷார்ப்பா இருந்ததா பகவானுக்குன்னா, அது ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மகாவிஷ்ணுவை பெருமாளை வணங்கும் போது பாத்தீங்கன்னா சங்கு சக்கரதாரியா காட்சி அளிக்கிறார் இல்லைங்களா? அந்த சக்கரம், பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரம், அவரை சக்கர தாழ்வார்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு தொண்டை செய்யக்கூடிய எல்லாரும் ஆழ்வார்கள் தான். சக்கரத்தாழ்வார், சங்காழ்வார், கதையாழ்வார், எல்லாமே. அந்த மாதிரி அந்த சக்கரம் நரசிம்ம சுவாமியினுடைய கையில நகமாக தோன்றியது.
அவ மனுஷனுடைய, அதாவது இரணியனுடைய உடலை கீறி அவர் வயிற்றை கீறும் பொழுது அப்ப அவர் கையில ஆயுதமாக செயல்பட்டது, அவருடைய கையில நகமாக செயல்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா சாட்சாத் சக்கரத்தாழ்வார். அந்த பவர் சக்கரத்தாழ்வார் தனி டாபிக், அது கூட ஒரு நாள் பேசலாம். அந்த சக்கரத்தாழ்வார் அவ்வளவு பவர்ஃபுல். அந்த சக்கரத்தாழ்வார் தான் நரசிம்ம சுவாமியினுடைய கையில ஆயுதமாக நகமாக இரணியனுடைய வயிற்றை கிழிக்க உதவினார். ஆச்சுங்களா? அடுத்த பாயிண்ட், நீங்க எந்த பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் சக்கரத்தாழ்வார் சன்னதின்னு இருக்கும், போய் பாருங்க, செக் பண்ணுங்க. இனிமேல் சக்கரத்தாழ்வார் சன்னதின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இங்க காயநல்லூர்ல கூட இருக்கு, நம்ம சுந்தரராஜ பெருமாள் கோயில்ல, அங்க கூட போய் பாருங்க. சக்கரத்தாழ்வார் சக்கரம் முன்னாடி இருக்கும், சக்கரத்துக்கு பின்பக்கம் போய் பாத்தீங்கன்னா சாட்சாத் நரசிம்மர் தான் இருப்பார். அப்ப சக்கரத்தாழ்வாரோடு சேர்ந்து சக்கரத்தாழ்வாருக்கு சக்தி கொடுத்து கொண்டு வைத்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நரசிம்ம சுவாமி. நீங்க எந்த பெருமாள் கோயில்ல வேணாலும் செக் பண்ணிக்கலாம், போயிட்டு சக்கரத்தாழ்வார் சந்நிதி இருந்தா அந்த சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி நரசிம்ம சுவாமி தான் இருப்பார். ஆச்சுங்களா? ரைட். அடுத்தது இப்போ ஃபைனலா ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். இது இதுவும் வரலாற்று சம்பவம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை எழுதினவர் கம்பர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவர் கம்பர் ராமாயணம் எழுதிட்டாருங்க. எழுதிட்டு இதை அரங்கேற்றம் பண்ணணும். இதை அரங்கேற்றம் பண்றதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி முயற்சி பண்ணும் பொழுது கம்பர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் இன்னைக்கு மாதிரி நான் ஒரு புக்கு போடணும்னு நினைச்சேன்னா டக்குன்னு நான் எழுதிட்டு அப்படியே பப்ளிஷ் பண்ணிடுவேன். இதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. அன்னைக்கு புலவர்கள்லாம் ஒத்துக்குனாதான் அந்த புக்கு வேலிடு, அப்பதான் அது ஓகே பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டம். இவர் எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு, நான் ராமாயணம் எழுதிட்டேன் பாருங்க அப்படின்னா, யாரும் அட நீ எழுதுனது என்ன பெருசா அப்படின்னு. காரணம் என்னன்னா, இவங்க அப்பா கம்பருடைய அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா கோயில்ல தீவெட்டி பிடிக்கிறவங்க. திருவிழா சமயங்கள்லாம் சாமி புறப்பாடு நடக்கும்போது பாத்தீங்கன்னா தீவெட்டி புடிச்சுன்னு வருவாங்க. உவச்சர் குலம்னு பேரு. அந்த உவச்சர் குலத்துல பிறந்தவர் கம்பர். அதனால ஜாதியை வச்சு, அவருடைய குலத்தை வச்சு, இதுல வந்தவன் இவனடா நல்லா எழுதிருக்கு போறான்ட்டு ஒரு ஏலம். இவர் வெறுத்து போயிட்டார். பகவானே, உன்னை பத்தி எழுதணும் நான், நீ என்ன பண்ற, அதை கூட எனக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேறியே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கஷ்டப்படுற. அன்று இரவு அவருக்கு கனவுல பெருமாள் தோன்றி சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க கம்பரே, நாளை காலைல நீங்க சிதம்பரம் போங்க. சிதம்பரம் போனீங்கன்னா 3000 தீட்சிதர்கள் வருவாங்க. அந்த 3000 தீட்சிதர்கள்ல ஒரு தீட்சிதருடைய குழந்தையை பாம்பு கடிக்கும். அங்க நீங்க நாகபாச பாடலம் படிங்க, அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்கன்னு பகவான் உத்தரவு. மறுநாள் காலையில எழுந்து இவர் கிளம்புறார், சிதம்பரம் போய் சேர்றார். அங்க இதே சம்பவம் நடக்குது. ஒரு தீட்சிதருடைய குழந்தையை பாம்பு கடித்து அந்த குழந்தை இறந்தே போயிட்டான். அவங்க எட்டு போய் அடக்கம் பண்ற நேரத்துல தெரிஞ்சுன்னு ஓடுறார் கம்பர். போயிட்டு அங்க பாக்குறாரு, பார்த்தா அந்த குழந்தைய கடத்திட்டு இருக்காங்க. இப்போ கம்பராமாயணத்தில் வரக்கூடிய நாகபாச படலம், அது என்ன நாகபாச படலம்னா, இந்திரஜித் தெரியும் உங்களுக்கு. இந்திரஜித் என்ன பண்றான், ராமனையும் லக்ஷ்மணனையும் நாகபாசத்தால கட்டி போட்டுறான். அதை விடுவிக்கிறதுக்காக கருடாழ்வார் ஆகாய மார்க்கமா வராரு. அதுக்கப்புறம் அந்த நாகபாசம் விடுவிக்கப்படுது. அதுக்கப்புறம் படிச்சுக்கிறாங்க. அது கதை, கம்பராமாயணத்துல வரக்கூடிய கதை. அந்த நாகபாச படலத்தை கம்பர் படிக்கிறார் இங்க. இதை படித்தவுடன் அந்த மிகப்பெரிய ஆச்சரியம் அங்க நடக்குது. இறந்து போன அந்த தீட்சிதருடைய குழந்தை பிழைச்சி எழுந்துக்கிறான். பிழைச்சி எழுந்துகின உடனே அங்க இருக்கிற தீட்சிதர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அடடா, இவர் பாடினது அந்த நாகபாச படலம், அந்த விஷத்தை முறிச்சு நம்ம தீட்சிதருடைய குழந்தைய காப்பாத்திட்டான்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய 3000 தீட்சிதர்களும் பத்திரத்துல எழுதி சைன் போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த ராமாயண காவியம் உண்மையிலேயே சிறப்பான காவியம், இது தெய்வ நூல் தான் அப்படின்னு அப்ரூவல் கொடுக்குறாங்க. இதை எடுத்து எங்க வர, திருப்பி ஸ்ரீரங்கம் வர. ஸ்ரீரங்கம் வந்த பிறகு ஸ்ரீரங்கத்துல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பூலோக வைகுந்தம், அந்த ஸ்ரீரங்கத்துல பகவான் ரங்கநாதர் ரங்கநாயகி தாயாரோட இருக்கக்கூடிய அந்த ரங்கநாத பெருமாள் சந்நிதியில உட்காந்து இந்த கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கூட அங்க இருக்கிற புலவர்களுக்கு இது தீட்சிதர்கள் சொல்லிட்டாங்க, சரி நம்ம ஊருக்காரங்க ஒத்துக்கணும்ல, சோழராஜா உட்காந்துட்டு இருக்காரு இதை கேட்கறதுக்கு. இப்போ அறகுறையா ஒத்துக்கலாமா வேணாமான்னு அவங்க முடிவு பண்றாங்க. இந்த நேரத்துல இவர் லைனா படிச்சுட்டு வர்றார், ஒவ்வொரு காண்டமா படிச்சுட்டு வர்றார். யாரு? கம்பர். இதுல வரும்பொழுது இப்ப நம்ம கதையான இரண்யவதை படலம் வருது. இரண்யவதை படலம் ராமாயணத்திலையும் வரும், கம்பராமாயணத்திலையும் வரும். அந்த காட்சியை படிச்சுட்டு வர்றார் கம்பர். பிளந்தது தூண், தோன்றியது சிங்கம். தூண் பிளந்து சிங்கம் தோன்றியது அப்படின்ற காட்சிய, அந்த பாடலை கம்பர் படிக்கும் பொழுது
கம்பர் அரங்கேற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் கோயில்ல பல சந்நிதிகள் உண்டு. அதுல ஒரு சந்நிதி மேட்டு அழகிய சிங்கர் சன்னதி. மேட்டு அழகிய சிங்கர்னா வேற ஒண்ணும் இல்ல, நரசிம்ம சுவாமியினுடைய சந்நிதி தான். நிறைய சன்னதிகள் இருக்காங்க. நரசிம்மசாமியின் சந்நிதி மேட்டு அழகிய சிங்கர். நரசிம்மருக்கு எவ்வளவு அழகான பேர் பாருங்க, அழகிய சிங்கர். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ராமர் தான் இருக்கிறதுலயே சூப்பர் அழகு, கிருஷ்ணர் தான் அழகு அப்படின்னு. அழகிய சிங்கர்னு அழகிய ராமன் அழகிய கிருஷ்ணன் எங்குமே பேர் கிடையாது. நரசிம்மசாமிக்கு மட்டும்தான் அழகிய சிங்கர்னு பேர். இவர் அந்த இரண்யவதன படலம் படிக்கும் பொழுது, பிளந்தது தூண் தோன்றியது சிங்கம் அப்படின்னு படிக்கும் பொழுது திடீர்னு சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்டுச்சான். ராஜால இருந்து உக்காந்துக்கிற புலவர் எல்லாம் அலறி போயிட்டாங்க. எங்கட கோயிலுக்குள்ள நம்ம உட்காந்து பாட்டை கேட்டு இருக்கோம், திடீர்னு சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்குது அப்படின்ட்டு. உடனே பார்த்தா இந்த மேட்டு அழகிய சிங்கர் சந்நிதிக்கு பக்கத்துலதான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு கம்பர். எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. மூலவர் அங்க உள்ள இருக்காரு இல்லையா, விக்கிரக ரூபத்துல நரசிம்ம சுவாமி, அவர் அசைறாராம் அப்படியே. இதெல்லாம் பாக்குறாங்க, சோழ ராஜா பாக்குறாங்க, அங்க இருக்கிற புலவர்கள் பாக்குறாங்க, பொதுமக்கள் பாக்குறாங்க. அப்படி அசைறாராம் நரசிம்ம சுவாமி மேட்டு அழகிய சிங்கர். அசைஞ்சிட்டு கையை தட்டுறாராம் அப்படி. அப்போ அங்க இருக்கிறவங்களாம் இது ஏத்துக்கலாமா வேணாமா, தீட்சிதர்கள் கொடுத்தாங்க, நம்ம ஒத்துக்கலாமா வேணாமான்றவங்களுக்கு எல்லாருக்கும் வாயை மூட வச்சார் மேட்டு அழகிய சிங்கர் நரசிம்ம சுவாமி. அவரே அப்ரூவல் கொடுத்தார் கம்பராமாயணத்துக்கு. கம்பராமாயணம் யாரை பத்தி பாடினதுங்க, ராமனை பத்தி கம்பர் பாடின பாட்டு. ராமன் வந்து அப்ரூவல் கொடுக்கல, கிருஷ்ணர் வந்து அப்ரூவல் கொடுக்கல, நம்ம நரசிம்மசாமி தான் வந்து கையை தட்டி ஆரவாரம் பண்ணி கர்ஜனையோட ஓகே பண்ணார். எதை, கம்பராமாயணம். இப்படி எத்தனையோ செய்திகளை சொல்லி கொண்டு போகலாம் நம்ம நரசிம்மருடைய சிறப்பு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எல்லா அவதாரங்களையும் நம்ம எல்லா சாமியும் நம்ம கும்பிட்டுன்னு தான் இருக்கிறோம், வணங்கி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா நரசிம்மர்கிட்ட மட்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் பாயிண்ட், இது குறுகிய அவதாரம். மற்ற அவதாரம் எல்லாம் பாருங்க, ராமாயணத்துல ராமர் 11,000 வருஷம், எத்தனை ஆண்டுகள், 11,000 ஆண்டுகள் ராமர் ஆட்சி செஞ்சார், ராமராஜ்யம். கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். துவாபர யுகத்துல நம்ம பாக்குறோம் கிருஷ்ணர் 120. பரசுராமர் எல்லாம் பார்த்தா ஒரு நித்தியம் பிரம்மச்சாரி, அதாவது நித்தியர்கள், எப்பவுமே அவங்களுக்கு சிரஞ்சீவிகள் அவங்கெல்லாம். யாரு, பரசுராமர்லாம். ஆனா நம்ம நரசிம்ம சுவாமி தான் டக்குன்னு வந்தார், டக்குன்னு வேலையை முடிச்சா, டக்குன்னு போனார். 5ல இருந்து 10 நிமிஷம். தூணு பிளந்தது, வந்தார், இரண்யனை கிழிச்சார், பிரகலாதனை ஆசுவாசப்படுத்தினார், பிரகலாதன் தலையை தடவி கொடுத்தார், பிரகலாதன் வந்து நரசிம்ம சுவாமியை ஆசுவாசப்படுத்தினார். அவ்வளவுதான் விஷயம். மிக குறுகிய கால அவதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் இல்லைங்களா. அதனால நரசிம்மர் வந்து ஷார்ட் டைம் வந்து உடனே போனதுனால நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரசிம்மரை பொறுத்தவரையிலும் இந்த பழமொழி எல்லாரும் சொல்லுவாங்க, நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை. நீங்க இன்னைக்கு கேட்டீங்கன்னா இப்பயே அப்ரூவல், இப்பயே முடியும் கதை. இப்ப நான் மனசுருகி வேண்டேன் நரசிம்மா இது நடக்கணும்னு உங்ககிட்ட வேண்டேன்னா, அதை இன்னைக்கே இப்பயே முடிக்கக்கூடிய வல்லமை, சக்தி, மகத்துவம் உடையவர் நம்ம நரசிம்மசாமி. அதனால நரசிம்மசாமி கிட்ட நீங்க எந்த அப்ளிகேஷன் போட்டாலும் அது உடனடியா நடக்கும். ஆனா நம்பிக்கை வைக்கணும், பக்தி இருக்கணும், அவ்வளவுதான் அவர் எதிர்பார்க்கறது. இல்லைன்னா பிரகலாதன் ஒரு அரக்கனுடைய பிள்ளைங்க, பெரிய அப்படியே வேதம் படிச்ச விற்பனருடைய பிள்ளை இல்ல, ஒரு உயர்ந்த குலத்துல பிறந்தவருடைய பிள்ளை கிடையாது, ஒரு அரக்கனுடைய பிள்ளை. பெருமாள் மேல நம்பிக்கை வச்சான். சின்ன வயசுல இருந்து பக்தி கதைகளையே கேட்டார். நாராயண நாமத்தையே சொல்லி 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 பழக்கினாங்க அவங்க அம்மா. நாரதர் சொல்ல சொல்ல அந்த கதை தாயினுடைய கருவிலேயே சென்று சேர்ந்து கொண்டே இருந்தது. சின்ன வயசுல இருந்து நாராயணா 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 அவ்வளவுதான் அவன் பண்ணது, வேற ஒண்ணும் பண்ணல. அப்ப அந்த நாமத்துக்கு இருக்கிற மகிமை, அந்த நாமன்னா வேற ஒண்ணும் இல்ல, பேர், பகவானுடைய பேரை சொல்றது. அப்ப அந்த நாமத்துக்கு இருக்கிற மகிமை, நம்ம அவர் மேல வைக்கிற நம்பிக்கை, பக்தி, இதை விட வேற என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ டெய்லி எனக்கு 1000 ரூபாயில இது அலங்காரம் பண்ணு, எனக்கு இந்த அபிஷேகம் பண்ணு, இதை பண்ணாது, அதை கேட்கிறார் கடவுள். எனக்கு கேட்கறது கிடையாது. நம்ம திருப்திக்கு அதெல்லாம் பண்றோம். ஆனா உண்மையான பக்தியும் உண்மையான நம்பிக்கையும் வச்சீங்கன்னா கண்டிப்பா நரசிம்மசாமி நமக்கு அருள் புரிவார். அழகா நம்மாழ்வார் சொல்வார், ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலே. நரசிம்மா நரசிம்மான்னு சொல்லி நாயகா நாயகி பாவம், அதெல்லாம் டீப் சப்ஜெக்ட், இப்ப அது போக நேரம் இல்லை. நம்மாழ்வார் வந்து ஒரு பெண்ணா மாதிரி நரசிம்மரை கணவனா ஏத்துண்டு போற மாதிரியான பாசுரம் அது. அப்போ நாடி நாடி நரசிங்கா, நாடி நாடி போனோமா. அதே நம்மாழ்வார் சொல்றாரு, அந்த தூணை பிளக்கும் பொழுது, தூணை உடைக்கும் பொழுது
அங்க வந்தார் நரசிம்மர்னு போடலீங்க நம்மாழ்வார், அப்பொழுதே வந்தார் நரசிம்மர்னு போட்டார். அந்த பாட்டு கூட சொல்லலாம், பட் கால நேரம் ஓடினே இருக்கு, அதனால நான் முழுசா பாட்டை சொல்லல. அப்பொழுதே வந்தார். அதனால அப்போதைக்கு அப்பவே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய பகவான் நரசிம்ம சுவாமி. எல்லாத்துக்கும் மேல நம்ம உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், மனக்கவலை, மன கஷ்டம், தேவையற்ற பயம், இது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் தைரியத்தையும் மன உறுதியும் கொடுக்கக்கூடிய நரசிம்மசாமி. அதனாலதான் நம்ம யோக நரசிம்மன் நமக்கு சோளிங்கர் நம்ம வேலூர் பக்கத்திலே இருக்காரு. அங்கெல்லாம் போங்க, காஞ்சிபுரத்துல நரசிம்மருடைய 108ல ஒண்ணு இருக்கு, வேலுக்கை, கீழ் வேலுக்கைன்னு சொல்லுவாங்க. நரசிம்மர் சுவாமி சந்நிதி ரங்கசாமி குளத்துக்கு பக்கத்துல இருக்கு. இங்கெல்லாம் போயிட்டு வாங்க, நம்மளுடைய மன பயம், மன உறுதி நமக்கு கிடைக்கும், பயம் போகும். ஆகவே நரசிம்மரை நம்ம அணுகிற பொழுது, நரசிம்மரை நாம வணங்கும் பொழுது நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது. இதை மனசுல வச்சுங்க. எல்லாம் வல்ல ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய கருணையினால நம்முடைய பக்தர்கள், நம்முடைய சக்ரா யூடியூப் சேனல் ஆன்மீக உள்ளங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல மனநலத்தையும் உடல் நலத்தையும் அந்த ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் அருள்வார் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை வழங்கிய இந்த சக்ரா யூடியூப் நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.